இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பங்களுக்கு ஜோஸ் சார்லஸ் மார்டின் மக்கள் இயக்கம் சார்பில் நிதி உதவி வழங்கப்பட்டது. இது பாத்தீங்கன்னா ஒரு தொண்டு நிறுவனம். ஏன்னா இது வரதுக்கு இது நான் ஆகுதுன்னு தெரியல. ஒரு சின்னதா ஒரு உதவி, ஒரு நிதி உதவி சொன்னாங்க. எதையும் பத்தி கவலைப்படாதீங்க. ரொம்ப போட்டு மனசு போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க. அவங்க பாதுகாப்பா சாப்பாட்டுல இருந்து எல்லா விஷயமும் அவங்களுக்கு என்னென்ன சேஃப்டி பண்ண முடியுமோ அந்த எல்லா சேஃப்டியும் நம்ம அங்க பண்றதுக்குள்ள ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி மேடே மீனவர் கிராமத்தை சேர்ந்த 10 மீனவர்கள் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டனர். இதனை அடுத்து மீனவர்களின் உறவினர்கள் இலங்கை அரசால் பிடிபட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிக்க மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் சமூக ஆர்வலர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மக்கள் மன்றம் சார்பில் பொறுப்பாளர்கள் அப்துல் பாசித் மற்றும் வழக்கறிஞர் முருகானந்தம் ஆகியோர் தலைமையில் மீனவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10,000 ரூபாய் நிதி உதவியும் அத்தியாவசிய மளிகை பொருட்களையும் வழங்கி மீனவ குடும்பங்களுக்கு ஆறுதல் தெரிவித்தனர். இலங்கை கடற்படையால் துப்பாக்கி முனையில் கைது செய்யப்பட்ட 12 மீனவர்களில் 10 மீனவர்கள் நம்முடைய காரைக்கால் பகுதியை சேர்ந்தவர்கள். இந்த செய்தி நமக்கு மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்களை சந்திக்கும் போது நம்முடைய எழுச்சி நாயகன் புதுச்சேரியின் வருங்காலம் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் மீனவ மக்களின் உயிர் பாதுகாப்புக்கும் வாழ்வாதார பாதுகாப்புக்கும் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார் என்பதையும் நாம் பதிவு செய்தோம். மேலும் இது சம்பந்தமாக மாநில அரசையும் மத்திய அரசையும் கவனத்தில் கொள்ளும் விதமாக உடனடியாக இவர்களை மீட்டு நம்முடைய தேசத்திற்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் எங்கெல்லாம் பாதிப்பு குரல் கேட்கின்றதோ அங்கெல்லாம் தன்னுடைய சமூக அக்கறையையும் பொதுமக்களின் நலனிலும் தன் காட்டும் அக்கறையை இது போன்ற உடனே இங்கே வந்து செய்யக்கூடிய விஷயத்தை எங்களை ஏவிய இந்த விஷயம் அவர்களுடைய அர்ப்பணிப்புக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக இது திகழ்கிறது. நன்றி, வணக்கம்.